தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சகோதரர் ஒருமித்தும் வாசம் பண்ண வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாயிராமல் சற்று தூரத்திலும் இருக்க வேண்டும். அதிக நெருக்கம் இருந்தால் மோதல்களும் உரசல்களும் உண்டாகும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். ஆனாலும் சற்று இடைவெளி விட்டு வாசம் பண்ணும்போது பொறாமைகளும் போட்டிகளும் தவிர்க்கப்படும். சகோதரர் சமாதானமாய் ஜீவிப்பதற்கு இதுவே சிறந்த வழி. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆதியாகமம் 13:5-9 வரை. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது என்னும் வாக்கியத்திற்கு ஒரே ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவது என்று பொருள் சொல்லாமல் ஒரே இருதயத்தோடும் ஒரே ஆத்மாவோடும் ஒரே நோக்கத்தோடும் வாசம் பண்ணுவது என்று பொருள் சொல்ல வேண்டும். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் பிரிந்திருந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் வெவ்வேறு விதமான குறிக்கோள்களும் நோக்கங்களும் இருந்தன. இப்போதோ அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் தேசத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் ஒன்று கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரும்போது சந்தோஷமாய் வருகிறார்கள். அவர்களுக்குள் சமாதானம் உண்டாயிருக்கிறது. இதுவரையிலும் பிரிந்திருந்தவர்கள் இப்போது ஒன்று கூடி இருக்கிறார்கள். தாவீது அவர்களுடைய ஒற்றுமையை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அதிக நன்மையானது. அதுவே அதிக இன்பமானது. இது நல்ல தைலத்திற்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர் ஆரோனை தம்முடைய ஆசாரிய ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணுகிறார். மோசே ஆரோனுடைய சிரசின் மேல் நல்ல அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். அபிஷேக தைலம் கர்த்தர் சொன்ன பிரகாரம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அபிஷேக தைலத்தை திறக்கும் போது அதில் இருந்து எல்லா திசையிலும் நறுமணம் பரவும். மோசே அபிஷேக தைலத்தை ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றுகிறார். ஆரோனுக்கு பின்பு ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் சிரசின் மீதும் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. மோசே ஆரோனுடைய சிரசின் மீது அபிஷேக தைலத்தை தாராளமாயும் அதிகமாயும் ஊற்றுகிறார். அது அவருடைய தாடியிலே வடிகிறது. தாடியில் இருந்து அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறது. அபிஷேக தைலம் பரிசுத்தமானது. அது தேவனுடைய ஊழியத்திற்கு என்று சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. சகோதர சிநேகம் நல்ல அபிஷேகம் தைலம் போல இருக்க வேண்டும். ஒருமித்து வாசம் பண்ணும் சகோதரர்களுடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய அன்பும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய சகோதர அன்பு தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்தமான அன்பை கனம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு பரிசுத்தமானது. கிறிஸ்துவின் அன்பு சந்தோஷமான தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது.
ஆரோனும் அவருடைய குமாரரும் அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பு அவர்கள் ஊழியம் செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. கர்த்தரே நம்மை ஊழியத்திற்கு அபிஷேகம் செய்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணவில்லை என்றால் நம்முடைய ஊழியத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார். நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் நமக்கு ஒன்றும் இல்லை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13 1 முதல் 3 வரை. சகோதர சிநேகம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. சகோதர சிநேகம் இருக்கும் இடத்தில் அதிகமான சந்தோஷமும் அதிகமான ஆசீர்வாதமும் தங்கி இருக்கும். பனி பெய்யும் போது பனித்துளிகள் வானத்தில் இருந்து ஏராளமாய் விழும். அவற்றை எண்ணி முடியாது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற போது அங்கு பனித்துளிகளைப் போல நன்மையும் இன்பமும் ஏராளமாய் இருக்கும். பனி பெய்யும் போது உஷ்ணம் குறைந்து குளிர்ச்சி உண்டாகும். சகோதரர் ஒருவேளை ஒருவருக்கொருவர் கோபமாயும் விரோதமாயும் இருக்கலாம். அவர்கள் மத்தியிலே சகோதர சிநேகம் நிலைத்திருக்கும் போது கோபமும் விரோதமும் அவர்களை விட்டு நீங்கி அவர்களுக்குள் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். பூமியில் உள்ள காற்றை பனி குளிர்ச்சி பண்ணுகிறது. அது காற்றை சுத்திகரிக்கிறது. நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கும்போது சகோதர சிநேகம் அதை மென்மையாக்குகிறது. நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையின் வித்தை நம்முடைய இருதயம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறது. தாவீது பனியை பற்றி சொல்லும்போது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனி என்று சொல்கிறார். எர்மோன் என்பது பொதுவான பர்வதம். சீயோன் என்பது கர்த்தருடைய பர்வதம். எர்மோன் மேல் பனி இறங்குவது என்னும் வாக்கியம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனுபுத்திரர் சகோதர சிநேகத்தோடு ஜீவிப்பதை குறிப்பிடுகிறது. உலக பிரகாரமான ஜனங்கள் சகோதர சிநேகத்தோடு ஒருமித்து வாசம் பண்ணும்போது அவருடைய சமுதாயத்தில் நன்மையும் இன்பமும் உண்டாயிருக்கும். அவர்கள் மத்தியிலே சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். சீயோன் பர்வதங்கள் மேல் பனி இறங்குவது என்னும் வாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதர சிநேகத்தோடு ஒருமித்து வாசம் பண்ணுவதை குறிப்பிடுகிறது. சீயோன் பர்வதம் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவியத்தில் ஆவியின் கனியை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் தேவனுடைய சுபாவம் காணப்பட வேண்டும். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பாகவே இருக்க வேண்டும். நேசிக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். தங்கள் சகோதரரை நேசிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதர சிநேகத்தோடு ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கு கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சகோதர சிநேகத்திலும் சகோதர அன்பிலும் வாசம் பண்ணுகிறவர்கள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் தங்கியிருக்கும். இதுவே ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான பிரதான ஆசீர்வாதம். சகோதர சிநேகத்தோடு ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்குள் வாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இந்த பூமியில் வாசம் பண்ணினாலும் பரலோகத்தில் வாசம் பண்ணும்போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பிரபஞ்சத்திலேயே பெற்று அனுபவிப்பார்கள். ஒருமித்து வாசம் பண்ணுகிறதன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நன்மையானது, எல்லாம் இன்பமானது. ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: ஆபிரகாம், லோத்து, ரூத், நகோமி, யோனத்தான், தாவீது, ரேகாபியர், ஆதி திருச்சபை. ஒருமித்து வாசம் பண்ணாதவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: யோசேப்பு, சகோதரர்கள், சீகேமியர், ஏசா, யாக்கோபு, யெகூ, மற்றவர்கள், கொரிந்தியர். அபிஷேகம், அபிஷேகத்தின் வகைகள்: எண்ணெய், சுகந்த வர்க்கங்கள், பரிசுத்த ஆவி.
அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்களும் பொருட்களும்: கல், ஆசரிப்பு கூடாரம், தட்டுமுட்டி சாமான்கள். சரீரம்: தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், விருந்தினர், அடிமைகள், நோயாளிகள், மரித்தவர், மேசியா, பரிசுத்தவான்கள். தாடியை நீளமாக வளர்த்திருந்தவர்கள்: ஆரோன், சிம்சோன், தாவீது, தாவீதின் மனுஷர்கள், எசேக்கியேல். எகிப்தியர்கள் தங்கள் தாடிகளை சிரைத்து விடுவார்கள். துக்க காலத்தில் அவர்கள் தாடிகளை சிரைப்பதில்லை. துன்பமான காலத்தில் தாடியில் உள்ள மயிரை பிடுங்குவார்கள். தாடியின் ஓரங்களை புறஜாதி தெய்வங்களுக்காக இஸ்ரவேலர்கள் சிரைத்து போடக்கூடாது. குஷ்டரோகிகள் தங்கள் தாடி மயிரை சிரைக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது அபிஷேக தைலம் ஊற்றப்படும். எர்மோன் பர்வதத்திலும் சீயோன் பர்வதத்திலும் இருந்து பனி இறங்கும். கோடை காலத்திலும் பனி இறங்கும். எக்காலத்திலும் அந்த பர்வதங்களின் பனி இறங்கிக் கொண்டே இருக்கும். அதுபோலவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது தங்கி இருக்கும். சீயோனிலே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கர்த்தர் சீயோனிலே நித்திய ஜீவனையும் நித்திய ஐக்கியத்தையும் கட்டளையிடுகிறார். ஜனங்கள் இங்கிருந்து நித்திய காலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.